இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பார்த்துடலாம். மயிலாப்பூர்னு பேர் எப்படி வந்துச்சு? இத்தலத்தின் மிக முக்கிய வரலாறு அம்பிகையின் தவத்துடன் தொடர்புடையது. சிவனின் உபதேசத்தை கவனிக்க தவறியதால் ஊமையம்மை மயில் உருவம் பெற சாபம் பெற்றார். அந்த மயில் வடிவிலேயே இங்குள்ள புன்னை மரத்தின் கீழ் சிவலிங்கத்தை பூஜித்து தன் சாபம் நீங்க பெற்றார். இதனால் தான் இத்தலம் மயிலை என்றும் இங்குள்ள இறைவன் புன்னைவன நாதர் என்றும் போற்றப்படுகிறார். கற்பகாம்பாள்னா யாரு? அந்த மயில் உருவத்தில் இருந்த அம்பாள் தான் நம்ம கற்பகாம்பாள். தேவலோகத்தில் இருக்கிற கற்பக மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும்ல, அதே மாதிரி இங்க வர்றவங்களுக்கு கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்கறதால அவங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு. மேற்கு பார்த்த சிவன். பொதுவா சிவன் கோயில்ல சாமி கிழக்கு பார்த்து தான் இருப்பாரு. ஆனா இங்க நம்ம கபாலீஸ்வரர் மேற்கு பார்த்து இருக்காரு. இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்படி மேற்கு பார்த்த சிவனை கும்பிட்டா 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பூம்பாவையை உயிர்ப்பித்த அற்புதம். 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதம் இந்த மண்ணை புனிதமாக்கியது. பாம்பு தீண்டி இறந்த பூம்பாவை என்ற பெண்ணின் சாம்பல் வைக்கப்பட்டிருந்த குடத்தை